வணக்கம். இது நமது அரிசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாரம்பரிய அரிசியான ரத்தசாலி அரிசி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அரிசி ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருப்பவர்கள் மற்றும் ரத்த சோகை இருப்பவர்கள் தொடர்ந்து 30 நாட்கள் எடுத்தால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரத்தசாலி அரிசியை மதிய உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது புட்டு, கஞ்சி, அடை தோசை, கொழுக்கட்டை, இடியாப்பம் என்று தினமும் ஒருவேளை உணவாக எடுத்து வர நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் என்று நினைத்தால் பலன் கிடைக்காது. தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இந்த அரிசி பார்ப்பதற்கு மெல்லியதாக இருப்பதால் மதிய வேளை உணவாக எடுத்துக்கொள்ள இதுவாக இருக்கும். ரத்தசாலி அரிசியை சாதமாக வடிக்காமல் மண் பாத்திரத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரத்தசாலி அரிசியை 2 times நல்லா வாஷ் பண்ணிட்டு 6 to 7 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச தண்ணீர்லயே வேக வைக்கணும். 15 minutesல குக் ஆயிடும். தண்ணீரை வடிகட்டி மண் பாத்திரத்தில் ஊற்றி கொதி வந்ததும் அரிசி மற்றும் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 3 to 4 கப் வரை தண்ணீர் சேர்த்துக் கொள்ளலாம். கொஞ்சம் குறைவாக எடுத்து சாப்பிடுங்க. அப்போதான் ஈஸி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நான்வெஜ் கிரேவி ஆப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.